8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நாம் தமிழர் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர் அணி முன்னாள் நிர்வாகி சிவராமன் அவர்கள் ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் மாற்றாரு. அதன் பிறகு எலிபேஸ் சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு செய்திகளை பார்த்தோம். முதல்ல பண்ணிட்டாரு, அது வெளியே சொல்லுங்கிற அவசியம் இல்லைல்ல. நாங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இருக்கும்போது கடிதம்னா அண்ணனுக்கு இதில் பகுதியில் வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவு வருது. இது மாதிரி என்னுடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக நான் தற்கொலை பண்ண போகிறேன், என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கு முன்னாடி குற்றப்பின்னணி ஏதாச்சும் இருக்கா அவருக்கு? முன்னாடி பாலியல் சென்றல்கள் கட்சியில் இருக்காரு? அது மாதிரிலாம் கட்சியில் அனுமதிக்க மாட்டோம். அதாவது ஏன் அப்படின்னா, மற்ற கட்சிகளில் அதை இப்போ அது மாதிரி செய்கிறாங்கன்னா அவர்களை காப்பாற்ற முயற்சி செய்வாங்க. நாங்கள் தான் ஒழுக்கத்தை பற்றி அதிகமாக பேசுகிறது நாங்கள் மது இருந்த மாட்டோம். அதுன்னு பேசும்போது இந்த மாதிரி தகவல் எங்களுக்கு தான் மிகப்பெரிய அவப்பெயர் வரும். அதனால் கட்சியில் இந்த மாதிரி தவறுகள் நடப்பதை ஒருபோதும் அனுமதிக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, அதே மாதிரி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் சரி, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது எப்படி எலிமருந்து சாப்பிடுறாரு? அதுதான் போலீஸ் பிடிக்கும் போதே அவன் சாப்பிட்ருக்கான். அது சாப்பிட்டு தான் அவன் போயிருக்கான். பாக்கெட்லேயே வச்சுட்டு தான் சுற்றி 2 வில்லைன்னு சொல்கிறாங்க. 10,000 ரூபாய் அங்கே இருக்க எம்எல்ஏவுக்கு பணம் கட்டுறாங்க. யாரும் திமுக எம்எல்ஏவுக்கு பணம் கட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி நீங்கள் தடுப்பீங்க? 3 வழியாக அந்த சாராயம் இறங்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் ஆட்சி தலைவரை வேறு இடம் மாற்றுறீங்க, அங்கே இருக்க எஸ்பி தற்காலிக பண்ணி நீங்கள் செஞ்சு இப்போ வேலை கொடுத்தீங்க. இது எப்படி தடுத்து நிறுத்துவீங்க? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷ் பாண்டியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நாம் தமிழர் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர் அணி முன்னாள் நிர்வாகி சிவராமன் அவர்கள் ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் மாற்றாரு. அதன் பிறகு எலிபேஸ் சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு செய்திகளை பார்த்தோம். ஆனால் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி கொடுக்குறாரு, எனக்கு முன்னாடியே தெரியும், அவர் 1 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு கடிதம் எழுதிட்டாரு, இந்த மாதிரி நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஒரு கொஸ்டின் மார்க்குன்னா, ஒரு நிர்வாகி நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன், எனக்கு வாழ பிடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒருங்கிணைப்பாளருக்கு கடிதம் எழுதுறாரு. ஆனால் இதை இப்போ ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. அப்பயே விசாரித்து என்ன கட்சி ரீதியாக என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்கலாமே சார். முதல்ல பண்ணிட்டாரு, அது வெளியே சொல்லுங்கிற அவசியம் இல்லைல்ல. நாங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இருக்கும்போது கடிதம்னா அண்ணனுக்கு இதில் பகுதியில் வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவு வருது. இது மாதிரி என்னுடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக நான் தற்கொலை பண்ணி போகிறேன், என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு தான் அனுப்பிடுறார். ஏன்னா கிருஷ்ணகிரி இதெல்லாம் நான் தான் அங்கே நிகழ்வுன்னா போவோம் வருவோம், அதனால் எனக்கு அனுப்புவார். அந்த தம்பி எனக்கு ஏற்கனவே தெரியும். சிவராமன் அவன் கொஞ்சம் துடிப்பாக இருப்பான். ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஈனத்தனமான செயல் செய்வான்னு நினைக்கிறதும் கிடையாது, அந்த தலைமை அனுமதிக்கிறதும் கிடையாது. அனுப்பும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, அது விசாரிக்கும் போது பசங்கிட்ட சொன்னேன், என்னடா அவன் சாவரங்கிறான், என்ன பிரச்சனை பாவன் அப்படிங்கும்போது, இன்னும் மருத்துவமனையில் தான் இருக்கிறோம், அவன் எலி மருந்து தின்ட்டான். ஏன் இது நடந்தது எப்போ சார்? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது. அப்பயே எலி மருந்து சாப்பிட்டுட்டாரு? ஆமாம், நான் சத்தம் போடுறேன், எப்போ எலி மருந்துன்னா நமக்கு அனுபவத்தில் அது உடனே காமிக்காது, அது உள்ளே போய் இதில் கணையத்தில் அதெல்லாம் ஒட்டிச்சா பின்னாடி இதாக இருக்கும், என்னப்பா நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நான் சத்தம் போடுறேன். என்னென்னா அவன் காதல் திருமணம் தம்பி. அந்த தம்பி ஒரு ஆதி தமிழர். அவன் ஒரு வேற சாதி கலப்பு திருமணம் பண்ணியிருக்காரு. அதில் அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை. சின்ன வயசு தான். அந்த பொண்ணும் அடிக்கடி இவனுக்கு சண்டை வரும்னு சொன்னாங்க. நமக்கு கட்சியில் இருக்காங்கிறத ஒழிய நம்மகிட்ட சொன்னால் தானே இதை கேட்க முடியும். அப்படி வரும்போது நான் தான் கூப்பிட்டு சட்டை போடுறேன். அங்கே இருக்க பொறுப்பாளர்கள் அவனை பார்த்து எடுத்து 5 லட்ச ரூபா செலவு பண்ணி காப்பாற்றி விட்றாங்க. அதுக்கப்புறம் தேர்தலுக்கு அவன் வரான். அந்த தேர்தல் முடிவு பண்ண நேரத்தில் வரும்போது சத்தம் போடுறான், நீ எல்லாம் ஏன்டா இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டு. இது எதுவுமே தெரியாது நமக்கு. இந்த நிகழ்வு கூட தேர்தல் முடிந்த பார்த்து நடந்தது. இது முடிஞ்ச உடனே அந்த கிங்ஸ்லி பள்ளிக்கூடத்தில் இவன் என்சிசின்னு தான் நானே நினச்சிட்டு இருக்கேன். காரணம் என்னென்னா, என் பொண்ணு என்சிசி பிகாம் 3rd இயர் படிக்கிறா. இதில் இப்போ துப்பாக்கி சுடும் போட்டியில் கூட அவள் பரிசு வாங்கி ஸ்டேட் பிளேயர். அப்போ கேட்கும்போது என்னகிட்டே என்சிசி பற்றி சொல்லும்போது, பாப்பா இப்படி பண்ண சொல்லுங்கள், அப்படி பண்ண சொல்லுவான். ஆனால் இப்போ அவர் போலியா என்சிசி மாஸ்டர்னு உங்களுக்கு தெரியாது. அவன் என்சிசி பற்றி பசுமை என் பொண்ணே சொல்லு, ஏன்னா என்சிசியில் இருக்கா இப்போவும். அப்பா சித்தப்பா இது மாதிரி சொல்கிறாரு, நாங்கள் உறவு சொல்லி தான் கூப்பிடுவோம் அப்படிங்கும்போது, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ தேவையில்லாத ஏதாவது என் பொண்ணுக்கு விவரம் சொல்கிறேன்னு ஃபோன் பண்ணால், நமக்கு தெரியலப்பா தம்பி, எதாவது இருந்தாலும் எனக்கு சொல்லுப்பான்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இது முடிஞ்ச உடனே பார்த்தா, இந்த தகவல் கேள்விப்பட்ட உடனே இது மாதிரி பெண்கள்கிட்ட இவன் தவறாக உடனே நம்ம தான் அண்ணன்கிட்ட சொன்ன உடனே கட்சி விட்டு நீக்கி விட்றோம். ஃபோன் அடிக்கிறேன், எடுக்கலை. ஏன்னா இந்த ஒன்று ஃபோனை ஆஃப் பண்ணிடுறான். பசங்களை கேட்டால் ஆமாண்ணே இது மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் கிங்ஸிங்கிற பள்ளிக்கூடத்தில். ஆனால் யாருக்குமே அப்புறம் தான் தெரியும் இவன் போலி என்சிசின்னு.
இப்போ கட்சியில் வந்து ஒருத்தர் சேர்றான்னா நீ என்சிசியில் பற்றின இது கொண்டானா நீ சர்டிஃபிகேட் கொடுக்கன்னு நம்ம சொல்ல முடியும். அதில் ஏதாவது சந்தேகம் வந்தால் தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது இது மாதிரி தெரிஞ்ச உடனே பசங்களே நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதுக்கு தலைவர் பேரை சொல்லிக்கிற ஒரு ஒரு பையன் இந்த மாதிரி நடக்குது நமக்கே அவமானமே நம்மளே கொன்னலான்னேங்கிறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி குற்ற பின்னணி ஏதாச்சும் இருக்கா? அவருக்கு இதுக்கு முன்னாடி பாலியல் சீண்டல்கள் கட்சியில இல்ல. இருக்கா அது ரொம்ப மாரி நீண்ட அது காலமா? மாதிரிலாம் கட்சியில அனுமதிக்கவே மாட்டோம். அதாவது ஏன் அப்டின்னா, மத்த கட்சிகள்ல வந்து அத வந்து இப்ப அது மாரி செய்றாங்கன்னா, அவர்களை காப்பாத்த முயற்சி செய்வாங்க. நாங்க தான் ஒழுக்கத்த பத்தி அதிகமா பேசுறது வந்து நாங்கள் மது அருந்த மாட்டோம். அதுன்னு பேசும்போது, இந்த மாரி தகவல்கள் எங்களுக்கு தான் மிகப்பெரிய அவப்பெயர் வரும். அதனால கட்சியில இந்த மாரி தவறுகள் நடப்பதை ஒருபோதும் அனுமதிக்கிறதில்ல. பெண்கள் குற்றச்சாட்டு, இவங்க பணம் மோசடி, அதாவது மிகப்பெரிய அளவுல சூழலை பொறுத்து இதுன்னா, ஒரு நாளும் அத அனுமதிக்கிறதில்ல. உடனே கட்சி விட்டு எடுத்துருவோம். இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே நாங்க எடுக்கிறோம். எடுத்து 2 நாள் கழிச்சு தான் இந்த விஷயமே வெளிய வருது. ஆனா, எங்களுக்கு இது தெரிஞ்ச உடனே அவன தொடர்பு கொண்டு பார்க்குறோம் முடியல. அதுக்கப்புறம் இந்த மாரி பண்ணிட்டான உடனே, காவல்துறை தேடிட்டு இருக்கு. காவல்துறை பிடிக்கல. இது அவன் எங்க இருக்கான்? கட்சிக்கார பசங்கள சார், இப்போ தொடர்பு நடுவுல கொண்டு சொன்னீங்க, கட்சி விட்டு நீக்கினதுக்கு அப்புறம் தான் 2 நாள் கழிச்சு தான் இந்த விஷயமே வெளிய வருதுன்றீங்க. கட்சி நீக்கிவிட்ட நாங்க நீக்கின பிறகு தான் காவல்துறை அவன தேடுது பாருங்க. இது பசங்களுக்கு ஆனா உங்களுக்கு தெரியும் முன்னாடியே, இவரு இந்த மாரி குற்றச்சாட்டுல ஈடுபட்டுருக்காருன்ட்டு. ஈடுபட்டிருக்காருன்னு அங்க இருக்கவங்க போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. ஏதாவது ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்த உடனே, பாதிக்கப்பட்ட பெற்றோர், அந்த பெண்ணோட பெ பெற்றோர் தான். அந்த பெற்றோருக்கு சிறுமியோட பெற்றோர் தான் போய் புகார் போய் குடுத்துருக்காங்க. புகார் குடுத்த உடனே, அங்க இருக்க காவல்துறை எங்க கட்சியில இருக்க பொறுப்பாளர்கள் வந்து காவல்துறையோட தொடர்புறாங்க. ஏன்னா அனுமதி வாங்க போறோம்னு, இது மாரி என்னப்பா அவன் கட்சியில இது மாரி பண்ணிட்டான். அப்படின்னு அதுல ஒரு துணை ஆய்வாளர் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாருன்னேன்னு அந்த தம்பிங்க சொன்ன உடனே, உடனே நீக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளே போய் தவறு பண்ணியிருந்தானா, அவன போய் சரணடைய சொல்லுன்னு சொன்னா, அவன் ஃபோனே எடுக்கல. அதுக்கப்புறம் காவல்துறை தேட ஆரம்பிக்குது. கட்சிக்கார தம்பிங்க கிட்ட அவன் தொடர்பு கொண்டு, இங்க இருக்குன்னு சொல்லும்போது தான், இத புடிச்சு குடுத்ததே கட்சிக்கார தம்பிங்க தான். அங்க இருக்க பொறுப்பாளர்கள் தான் அவன புடிச்சே குடுத்தது. இல்ல சார், பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி போய் பெற்றோர்ட்ட சொல்லி, அவங்களுக்கு உடல்நலம் குன்றியிருக்கு. அவங்க போய் புகார் குடுத்ததன், அதுக்கப்புறம் பெற்றோர் புகாரின் அடிப்படையில தான் அவங்க கைது செய்யப்பட்டுருக்காங்க. ஆனா நீங்க வந்து கிளைம் பண்றீங்க, இல்ல. கட்சிக்காரங்க தான் அது புடிச்சு. தெரியுமே, அந்த காவல்துறைக்கே தெரியுமே. அதாவது போலீஸும் தேடிட்டு இருக்கு. தேடிட்டு இருக்கும்போது அவன் எங்க இருக்கான், என்ன வந்து நம்மள தொடர்பு கொள்ளும்போது, நம்மள ஒரு வழக்கறிஞர் தொடர்பு கொண்டா, அந்த வழக்கறிஞர் வந்து கட்சிக்காரங்க தொடர்பு கொண்டு இப்படி பேசுறானோனே, நீங்க வந்து பேசிட்டே இருங்க. 1/2 மணி நேரத்தில திருப்பி இதே நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி நம்ம காவல்துறைக்கு அந்த அவன் எங்க இருக்காங்கிற இதெல்லாம் சொல்லி தான் புடிச்சு குடுத்தது. இதில பாருங்க, அவன் வண்டியில போம்போது வண்டி நம்பர் பிளேட்லாம் கழட்டிட்டு, கொடி போட்டு அந்த டோல்கேட்ல சண்டை போட்ட இதெல்லாம் காவல்துறை கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு அணுகுது. உங்களுக்கு விவரம் தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லுவாங்களே, யார் யாரெல்லாம் பழகியிருக்காங்களே அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் இவன் கைது செய்யப்பட்ட பிறகு தான், கட்சியில இருக்க இன்னொரு பொறுப்பாளரே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, இது மாரி எனக்கே 50,000 ஏமாத்திட்டான். ஒரு பிரச்சனைக்கு வந்து நாங்க போய் சொன்னோம். இது மாரி ஒரு நில தகராறுல, அவர் வந்து போய் இந்தாங்க நாங்க பேசி, அவர்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்து கடிதத்த குடுத்துட்டான். போய் திருப்பி ரிஜிஸ்டர் பண்ண போகும்போது பார்த்தா தான் அதே புயலுக்கு எழுதும்போது நான் அவர சத்தம் போடுறேன். ஐயா, எங்க கூடயே இருக்கீங்க. இதனால இதெல்லாம் சொல்லலாம்ல அப்படின்னா, முதல்லயே ஒரு நமக்கு ஏதோ ஒரு தவறு பண்றான்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல. கூட இருக்காங்க, அத சொல்லல. இது ஒரு பணத்த இதுதானன்னு விட்டுர்றாங்க. ஆனா இந்த மாரி இதுங்கும்போது ஏன்னா எனக்கே 2 பெண் குழந்தை தான். கட்சியில அங்க இருக்க பொறுப்பாளர்கள் நெறைய பெண் குழந்தை பழகுறோம். அதனால இது வந்து காவல்துறை வந்து எங்கள் ஒத்துழைப்போட தான் அவர கைதே பண்ணுது. சார் அதான். அதுக்கப்புறம் அப்ப புடிக்கும்போதே அவன் திருப்பி எலி மருந்து தின்ட்டான்னு சொல்றாங்க. நான் சொன்னேன், தின்னுட்டு போறான் விட்டுருங்க. பசங்க சொல்றாங்க, "அண்ணே இது மாரி தின்ட்டான்." அவன்லாம் கைது பண்ண உடனே காவல்துறையிட்ட போய் பசங்க சொல்றாங்க. இத வந்து ஏன்னா சில விஷயம் நம்ம வெளிய சொல்ல முடியாது. அவ்வளோ கோவமாயிட்டாங்க தம்பி. ஏன்னா, ஒருத்தர்ன உடனே இப்ப எல்லாத்துக்கும் தானே கெட்ட பேர். நாம் தமிழர் கட்சி இப்படி செஞ்சுட்டான். அவன் கட்சிய விட்டு எடுத்தாச்சு. இருந்தாலும் அந்த மாரியான ஒரு தவறுகளை நம்ம எப்பயுமே அத பொறுத்துக்கொள்ளுது. இப்ப மத்த கட்சினா என்ன பண்ணுவாங்க? வக்கீல் வைப்பாங்க, எடுப்பாங்க, அதுக்கு முட்டு குடுப்பாங்க. அவன இல்லன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி எந்த இதுவுமே செய்யல. தவறுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம அத நீக்கிட்டோம். அவனை கைது செய்வதற்கும் உறுதுணையாக இருந்தோம். இப்ப அவன் இறந்த பிறகு கூட அந்த அவன் உண்மையிலேயே எலி மருந்து 2 முறை சாப்பிட்டுருக்கான். ஒண்ணு அப்ப தேர்தலுக்கு முன்னாடி, அந்த தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது சாப்பிட்டது. புடிக்கும்போதே சாப்பிட்டுருக்கான். அதுதான் 2 நாள் கழிச்சு வச்சிருந்து அவன் இறந்துட்டான். ஆனா புடிக்கும்போது இப்போ தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, அதே மாரி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் சரி, இதுல வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா போலீஸ் கஸ்டடியில இருக்கும்போது எப்படி எலி மருந்து சாப்பிட்டு இறக்க அதுதான் சார். முடியும்? போலீஸ் புடிக்கும்போதே அவன் சாப்பிட்டுருக்கான். அது சாப்பிட்டு தான் அவன் போயிருக்கான். அவன் பாக்கெட்லயே வச்சுட்டு தான் சுத்திட்டு இருந்தான். 2 வில்லைன்னு சொல்றாங்க. அது அவனே சொன்னான். அதாவது எல்லாத்தையும் இப்ப நான் எங்கள விட திமுகவ வந்து கடுமையா எதிர்க்கிறது கிடையாது. அதிமுக ஆட்சியில இருக்கும்போது கூட உங்களுக்கு தெரியும். புழல்ல வந்து இந்த ராம்குமார்ன்னு ஒருத்தன் சுவாதி கொலை வழக்குல செத்தான்னு. ஒரு சிறைக்குள்ளேயே கரண்டே போவாத முதல்ல கடிச்சு செத்தான்னு வழக்கு எழுதினவங்க. நாங்க கடுமையா திமுகவ எதிர்க்கிறவங்க. இந்த விஷயத்துல ஒரு குழுவா சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அவர் இல்ல இன்னும் ஒரு மிக முக்கியமான நபரை மறைக்க பார்க்குறாரு. அப்படி ஏதாவது இருந்தா பரவாயில்ல. அப்படி எதுவும் இல்ல. தவறு செய்தது இவன் மட்டும் தான். 11 பேர கைது செய்வாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில இருக்கிறவங்களும் அவங்க பண்ண தவறு என்னன்னா, ஒரு என்சிசி கேம்ப் நடத்துனா அந்த என்சிசியினுடைய ஆஃபீசர் உண்மையிலேயே முடிச்சிருக்காரா என்னன்னு அவங்க பார்த்துருக்கணும்.
அந்த மாதிரி எதுவும் ஏன்னா அவன் அந்த மாதிரி பேசுவான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்ப வச்சிருக்கான். அதில் கூட 2 என்சிசி பண்ண மாதிரியான ஆசிரியர்களை உதவியாளராக கூட்டு போயிருக்கான். அவங்கெல்லாம் 11 பேர் கைது பண்ண வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்த தவறை மறைக்க வேண்டிய அவசியம் வந்து காவல்துறைக்கு இந்த விஷயத்தில் கிடையாது. ஏன்னா அவங்களோட நம்ம அங்கே இருக்க பொறுப்பாளர் தொடர்பில் இருந்து தான் இருந்தாங்க. அதனால் அவனுடைய கொலையில் வந்து எந்த விதமான திட்டமிட்டு செய்யப்பட்டது இல்லை, கொலை இல்லது, அவன் செய்து கொண்ட தற்கொலை. அதை நீங்களே வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாகவே ஆமா. ஒத்துக்கொள்றீங்க. அதனுடைய இப்ப வருத்தத்துல இப்ப கிராமத்துலலாம் வந்து பெற்றோர்கள் வந்து இந்த மாரியான இப்ப அவ சொல்லியே தாங்க முடியாது அவங்களால. ஏன்னா ஊர்ல வந்து குறைவான ஒரு தெரு அப்படின்னா குறைவான மக்கள் தொகை தான் இருக்கும். அவன் சொந்த பந்தம் தான் இருப்பான். அப்போ உன் பையன் இப்படி திட்டிட்டானே, இப்படி பண்ணிட்டானே, பெண்கள்ட்ட அதுவும் ஒரு ஒரு அறியா குழந்தைகிட்ட போய் ஒரு 8வது படிக்கிற குழந்தைகிட்ட போய் இப்படி நடந்துட்டான்னு ஊர் ஜனங்கள்லாம் திட்டும்போது, இது மாரி ஒரு பையனை பெத்து வச்சுன்னு திட்டும்போது, அவங்க அப்பா அதிகமான மதுவ பழக்கம் மாரி அருந்திட்டு போற வழியில தடுமாறி விபத்தாகி இறந்துட்டாரு ஒழிய, இது வந்து திட்டமிட்ட இது கிடையாது. சார் பொதுவா தற்கொலை தான். தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் வன்கொடுமைகள் வந்து அங்கங்க டெய்லி இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல நம்ம நெறைய பார்க்குறோம். ஆனா இதுல வந்து அரசியல் புகுத்தப்பட்டு தமிழ்நாட்டுல வந்து திமுக ஆளுங்கட்சி அரசாங்கம் வந்து சரியில்ல. என்ன பண்றாங்க போலீஸ், காவல்துறை என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் முன்வைக்கிறாங்க. நாங்களே பல நாம் போராட்டம் தமிழர் கட்சியின் சார்பா போராட்டம்லாம் பண்ணி பிரஸ் மீட்லாம் நேத்து குடுத்திருந்தாங்க ரீசென்ட் டைம்ஸ்ல. ஆனால் இந்த பாலியல் வன்கொடுமையை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான். பெண்களுக்கு எதிராக கட்டமைத்து பிடிக்கிறது. ஆனா இதுல அரசியல புகுத்தி தமிழ்நாட்டுல வந்து இல்ல திமுக அரசாங்கம் இப்படி இல்ல பண்ணுது. ஏன் திமுக ஆனா இப்போ எல்லா கட்சியிலயுமே இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பா ஒரு குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதே போல ஒவ்வொரு கட்சியிலயும் நபர்கள் இருக்காங்கல்ல. ஏன் நம்ம திமுக அரசை குற்றம் சொன்னா, ஆளுகிற அரசு இப்ப அதா தான் இருக்குது. காரணம் டாஸ்மார்க் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு கணக்கு வழக்கு இல்லாத அதிக நேரத்தை திறந்து வச்சு, அதுவும் பார்களை திறந்து வச்சு, எல்லாத்தையுமே வந்து போதை சமூகமா மாத்தி விட்டாங்க. உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த காரணம் என்னன்னா, திமுக அரசு தான் இந்த மது விலக்கையே ரத்து செய்து, திருப்பி திமுக ஆட்சியில் தான் இந்த இத கொண்டு வராங்க. ராஜாஜி கொட்டு மலையில போய் வேணாம், கருணாநிதிட்ட போய் அழுவுறாரு. இது மாரி கொண்டு வரக்கூடாதுன்ட்டு. அப்ப மதுவிலக்கு மாநாட்டே ஒண்ணு கொண்டு வரும்போது, அண்ணாதுரையே அதில பேசியிருக்காரு. நான் வந்து இந்த வருமானத்தை இந்த நாடு இழந்தால் கூட, ஆனால் இதன் மூலமாக நான் அழுகிற தாய்மாரும், கவலைப்படுகிற குழந்தைகளுடைய இதையும் பார்க்குறேன். இந்த வந்து நாங்க தொடர்ந்து மதுவிலக்கை கடைபிடிப்பதால், அவர்கள் குதூகலம் அடையறதையும் பார்க்குறேன். அதனால மதுவிலக்கு இருக்கட்டும் தமிழ்நாட்டுன்னு பேசினதுக்கு பிறகு, கருணாநிதி இத தொறந்து வச்சிருக்காரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, 2 அரசும் மாறி மாறி வந்து, நாங்க முழுமையான மதுவிலக்க கோர்றோம். ஆனா இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க 2 கட்சியும். காரணம் என்னன்னா, இந்த இங்க இருக்கிற 13 ஆலைகள்ல ப எல்லா ஆலைகளும் அதிமுக, திமுக சார்ந்தவங்க தான். ஜெகத் ரட்சகன், டிஆர் பாலு, கனிமொழி கூட அதில இதா இருக்குன்னு சொல்றாங்க. எஸ்என்ஜே அதேமாரி அவங்க எல்லாமே இவங்க வச்சிருக்கிறது தான். எப்படி நீங்க மூட முடியும்? அது மட்டும் இல்லாத உங்களுக்கு போதைப் பொருள் முழுக்க இன்னைக்கு வந்து கஞ்சா, சிந்தட்டிக் மெட்டீரியலு எல்லாமே பரவி இருக்கு. அதுக்கு அரசு கட்டுப்படுத்தணுமா இல்லையா? யாரு இவங்க வந்து எதிர்க்கட்சியா இருக்கும்போது குட்காலாம் பெரிய போராட்டம் பண்றாங்க. ஆனா இப்ப வந்து தெருவுக்கு தெரு கஞ்சா விக்குது. நீங்க பார்க்குறீங்க சின்ன சின்ன பசங்க கல்லூரி போற மாணவர்கள் கஞ்சா அடிச்சு, சாராயம் அடிச்சு பஸ்ஸுலலாம் முதல்ல ஒற்றுமையா போயிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு கத்தி எடுத்துட்டு பயமுறுத்துறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அரசு வந்து இதை தடுக்கணுமா இல்லையா? இது ஒண்ணு தான் வந்து அது எல்லா கட்சியிலயும் ஒழுக்கம் இல்லாதவன் இருப்பான். கண்டிப்பா நீங்க சொல்றதெல்லாம் புரியுதா? கேள்வி கேட்டு தான் ஆகணும். ஆமா. ஒரு அப்ப அரசாங்கத்த வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு நாங்க பிரச்சனை வந்து இருக்கும்போது கேள்வி கேட்டு தான் ஆகணும். நான் என்ன சொல்றேன்னா, பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் வன்கொடுமை நிகழும்பொழுது, இதுலயும் வந்து ஒருமிச்சு நின்னு குரல் கொடுத்து குற்றவாளிகளுக்கு வந்து எல்லாம் எதிர்க்க கண்டிப்பா. விட்டுட்டு, இதுலயும் ஒரு அரசியல புகுத்தி, அதாவது நான் வந்து நாம் தமிழர் கட்சிய மட்டும் குறை சொல்லல. இது வந்து எல்லா கட்சியும் தான் சரி. பிஜேபி ஆகட்டும், அதிமுக ஆகட்டும். ஏன்னா இப்ப பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்லயும் இந்த மாரி பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இதுலயும் வந்து கட்சி அரசியல் பண்றத தவிர்த்துட்டு, ஒருமிச்சு நின்னு குரல் கொடுக்கலாமே! இந்த மாரி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள வந்து தவிர்க்கணுன்ட்டு யாரு நாங்க தொடர்ந்து குரல் கொடுக்குறோம். இவங்க என்ன பண்ணணும், கூட்டணி கட்சிகளாக இருக்கிற கம்யூனிஸ்ட்டுகள், விடுதலை சிறுத்தைகள், இவங்க வந்து ஆட்சியில பங்கெடுக்கலனாலும், ஆனா இவங்க ஆட்சி அமைப்பதற்கான ஒரு கூட்டணி இவங்க தானே குரல் கொடுக்கணும். நாங்க மட்டுமே நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லா இதுலயும் சட்ட ஒழுங்கு சீர்கேடுலேருந்து, மின்சார கட்டணத்துலருந்து 8 மணி நேர வேலை, 12 மணி வேலைலேருந்து அனைத்தையும் நாங்க போராடிட்டு இருக்கோம். இவங்க யாரும் போராடுறது இல்லையே! அவங்களுக்கு கேட்டா நட்பு முரண், பகை முரண் இருக்கு. நட்பு சுட்டல்ங்கிற சொல்லணுமா இல்லையா? தொடர்ந்து நீங்க பாருங்க விஷச்சாராய சாவு கள்ளக்குறிச்சியில நடக்குது. கள்ளச்சாராய சாவுல விஷச்சாராய சாவு. எத்தன பேர் இவ்வளோ பேர் செத்தாங்க. இவங்க சொல்றது 60 பேருக்கு மேல. எனக்கு தெரிஞ்சு பல பேர் செத்தாங்க. ஏன்னா கள்ளக்குறிச்சி பாராளுமன்றத்தில நான் போட்டி போட்டேன். அதுல அந்த கண்ணுக்குட்டிங்கிறவரு இப்ப இருக்க ஐயா பாராளுமன்ற உறுப்பினர் மலையரசனுக்கு பெரிய பெரிய பதாகைகள் அப்பயே வச்சிருந்தார். நான் என்ன பார்க்குறேன் யார்றா இவன் அப்படின்னா, "அண்ணே இவன் இங்க சாராயம் வித்துட்டு இருக்காங்கண்ணா." எங்க தம்பிக்கு அப்பவே போய் அது கடிதம் குடுக்குறாங்க. எங்க கோர்ட்டுக்கு பக்கத்திலேயே இருக்குது. கோர்ட் செவுர ஒட்டுனாப்லயே அந்த தெருவு இருக்குது. நீங்க எப்படி அனுமதிக்கிறீங்க? அது நடந்துகிட்டு இருக்கும்போதே, அம்மா டாஸ்மார்க்குடைய சேலம் மாவட்டத்தின் முதன்மை மேலாளர் நர்மதாங்கிறவர வச்சு, ஏன்
சேலத்தில் வந்து 20 விழுக்காடு வியாபாரம் குறைஞ்சிதுன்னு போடுறாங்க. இது என்ன எப்படி எடுத்துவீங்க நீங்கள் சொல்லுங்கள்? எப்படி நீங்கள் ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு எத்தனை நாள் கடத்திட்டு வரான்னா எப்படி அது முடியுது? அங்கேயே நீங்கள் வந்து இங்கே கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை 2 மலை இருக்குது. அந்த மலை பகுதியில் ஒரு அடுப்புக்கு ரூ. 10,000 அங்கே இருக்க எம்எல்ஏவுக்கு பணம் கட்டுறாங்க. யார்? திமுக எம்எல்ஏவுக்கு பணம் கட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி நீங்கள் தடுப்பீங்க? 3 வழியாக அந்த சாராயம் இறங்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் ஆட்சி தலைவரை வேறு இடம் மாற்றுறீங்க. அங்கே இருக்க எஸ்பி தற்காலிக பணி நீங்கள் செஞ்சு இப்போ வேலை கொடுத்துறீங்க. இதை எப்படி தடுத்து நிறுத்துவீங்க? ஒரு விபத்தாயி சாவரவனுக்கு நீங்கள் 3 லட்சம் 4 லட்சம் கொடுக்குறீங்க. விஷச்சாராயம் குடிச்சு சாவரன் நீங்கள் 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா அந்த சாவை ஊக்குவிக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் தடை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதை கொடுக்கக்கூடாது. அவன் பிள்ளைகளுக்கு சரி பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு கல்வி கொடுக்கலாம், இல்லை அவருக்கு இலவச மருத்துவத்தை கொடுக்கலாம். ஆனால் 10 லட்சம் நீங்கள் நஷ்டீடு கொடுத்தீங்கன்னா அது இன்சூரன்ஸை விட அதிகமாக இருக்குதே. யோசிச்சு எப்படி தடுத்து நிறுத்துறதுக்கான உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது? இன்னை வரைக்கும் நீங்களே உங்கள் ஆட்சிக்கு வரும்போது அம்மா கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க 35 வயதுக்கு மேற்பட்ட இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருப்பாங்க. எங்கள் அண்ணன் வந்தால் முதல் கையெழுத்து டாஸ்மார்க் மூடுவன்றீங்க. போட்டுறீங்களா? நீங்கள் அதிகமாக திறந்து என்ன பண்ணுறீங்க? மதுரையெல்லாம் பெண்கள் குடிப்பதற்கான குடிப்பகத்தை பண்ணுறீங்க. இப்போ சுமோட்டோ ஸ்விக்கி மாதிரி ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வரும்னு சொல்கிறீங்க. அதான் மறுத்துட்டாங்களே சார். அரசு சார்பா அது மறுத்துட்டாங்க. சொன்னாங்களா இல்லையா? அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு பக்கம் ஐயா ஸ்டாலின் அவர்களும் இந்த ஆண்டு அவருடைய பையன் உதயாநிதி இவங்களும் கருப்புடை போட்டுக்கிட்டு மூடு டாஸ்மார்க் மூடுன்னு போட்டிங்க. ஆனால் நீங்கள் மூடல. ஆனால் நாம் தமிழருடைய மகளிர் பாசறை 1 லட்சம் கையெழுத்துக்கு மேலே வாங்கி கொடுத்து குடியிருப்பு பகுதிகள், பள்ளிக்கூடத்து பகுதிகள், வழிபாட்டு தலங்கள் பகுதிகள் 500 டாஸ்மாக் கடைகளே மூடி இருக்குது. ஆட்சிக்கு வராத நாங்கள் அதுக்கு முன்னெடுத்துருக்கோம். அரசு மூடுதுனாலும் அதுக்கு அழுத்தம் கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் நினச்சா அதை செய்யலாமே. ஒரு ஊரில் பெண்ணாகரத்தில், தருமபுரியில் பெண்ணாகரம் தொகுதியில் ஒரு ஊரில் கடையை திறக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லா கட்சிகளும் எதுக்குது. அதில் பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழரும் எதுக்கும் போது இவங்க ஊரில் இருக்கிறவங்களுக்கு காசை கொடுத்து 300 கொடுத்து கூப்பிட்டு வந்து எங்களுக்கு ஒயின் ஷாப் வேணும்னு சொல்ல வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள போய் கட்சி ஐயோ சாமி எங்களுக்கு தெரியாது சாமி 300 கொடுத்தாங்க போனோம், அது இந்த கடை தான் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ அதை செய்கிறது யார்? திமுக கட்சிக்காரங்க. அப்போ யாருக்கு இது உடந்தையா இருக்கா? அப்போ அது அரசியல்னா எல்லாமே அரசியல் தான். காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு விளக்குற பர்பஸ் இருந்து சாவும் போது சூடாட்டில் போய் செத்து வாங்குற இறப்பு சான்றிதழ் வரைக்கும் அரசியல் இருக்குது. அது நல்ல அரசியலாக இருந்தால் நல்ல எடுத்துக்குவாங்க. எப்பயுமே ஒரு நல்ல சட்டத்திட்டங்களை காட்டிலும் ஒரு நாட்டில் நல்ல மனிதர்கள் ஆட்சி செய்தால் அது சரியாக இருக்கும். சட்டத்திட்டம் தப்பாக இருந்தால் காமராஜர் மாதிரி நல்ல மனிதனாக இருந்தால் அது சரியாக இருக்கும். இந்திய அரசின் மூலம் நல்ல சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் மோடி மாதிரியும் ஸ்டாலின் இருந்தால் நாடு இந்த அளவுக்கு தான் போகும். இறுதியாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார். இப்போது எல்லா கட்சியிலையும் வந்து இந்த மாதிரி குற்றப்பின்னணி கொண்டவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குற்றம் நடக்கும்போது அவங்கள கண்டுபிடிச்சி கட்சியிலேருந்து நீக்கிறாங்க. அதே போல் நாம் தமிழர் கட்சியிலும் இப்போ வந்து சிவராமன் வந்து ஒரு முன்னுதாரணமாக இப்போ நீக்கப்பட்டார், தற்கொலை பண்ணிட்டார். நாம் தமிழர் கட்சியில் இந்த மாதிரி வந்து குற்றப்பின்னணியில் இருக்கவங்களோ, இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல திமுக இருக்கவங்களாம் இந்த மாதிரி சாராய தொழில் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இல்லீகலாக வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்ட்டு, அந்த மாதிரி நாம் தமிழரில் வந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ இல்லை தொண்டர்களோ யாருமே வந்து எல்லாருமே வந்து கட்டுப்பாட்டோட தான் இருக்கோம். எந்த விஷயங்களையும் வந்து நாங்கள் யாருமே வந்து தப்பு பண்ணுறதே கிடையாதுன்னு 100 ஒத்துக்கிறீங்களா? விழுக்காடு. நீங்கள் பாருங்கள், இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சதா இல்லையா 2014 குற்றப்பின்னணி இல்லாத வேட்பாளர்கள்லாம் நாம் தமிழர் கட்சி தானே சொல்லியிருக்கு. யார் இருக்கா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஆனா வந்து ஒருத்தர் வந்து கட்சியில மாவட்ட இளைஞர் அணியில பொறுப்புல இருந்திருக்காரு. அவர் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல் அப்போ போய் ஒரு பெண் வேட்பாளருக்கு ஆதரவே வந்து ஓட்டெல்லாம் கேட்டிருக்காரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒருங்கிணைப்பாளர் கடிதமும் போட்டிருக்காரு. ஆனா பார்த்தீங்கன்னா அதான் அதுக்கு தான் செயல் நடவடிக்கை தானே எடுத்துக்கு. நீங்கள் விதி விலக்கு எல்லாம் இருக்குது. அது விதி ஆகிடாது. ஏதோ ஒருத்தர் இத்தனை லட்சம் பேர் இருக்கிற இடத்துல 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான். கிட்டத்தட்ட 13 லட்சம் பேருக்கு மேலே உறுப்பினர் ஆகுது. ஏதோ ஒன்று நடக்கிறத தூக்கிட்டு அதுக்கு நாங்கள் ஆமான்னு சொல்லலையே. 100 விழுக்காடு இந்த கட்சியில் அப்படி யாருமே இல்லை. ஒருத்தன் தான் இப்போ இத்தனை ஆண்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2009 24 வரைக்கும் 15 ஆண்டுகளில் இந்த கட்சியிலேருந்து ஒருத்தர் தான் இப்படி வந்திருக்காங்க. அது நடந்திருக்கக்கூடாத தவறு தான். ஆனால் இன்னும் நாங்கள் கண்காணிப்பாகவும் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வாகவும் இருக்கணும். இந்த ஒருவர் கூட இல்லாத அளவுக்கு நாங்கள் வளர்த்தெடுக்கிறதுக்கான முயற்சி தான் செய்கிறோம். இது தவறு தான் இது. ஆனால் இது வந்து கட்சியினுடைய தலைமையோ இல்லை அங்கே இருக்க சொல்ல முடியாது. நடுவில் வந்து சேர்ந்தவன் இப்படியான இது வரைக்கும் யாரும் மாறி இருக்கா சொல்லுங்கள்? அப்படி யாருமே இல்லை. 100 விழுக்காடு சொல்கிறேன் எங்கள் கட்சியில் அப்படி யாரும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடக்கிற அத்தனை கொலைகள்லையும் அதில் சம்மந்தப்பட்டவர்கள் பார்த்தால் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிலே எல்லா கட்சிக்காரங்க இருக்காங்களே. பிஜேபி இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க, திமுக எல்லாருமே இருக்காங்களா? ஏன் நாம் தமிழர்கள் யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? அது மாதிரி ஒருவர் கூட அப்படி குற்ற பின்னணியில் இருப்பவர்கள் போல தெரிந்தாலும் சந்தேகப்பட்டால் கூட நாங்கள் கட்சியில் சேர்ப்படுகிறது கிடையாது. இவங்க அப்படி கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ரவுடிகளும் ஒன்று அண்ணா திமுகவில் 40 விழுக்காடு இருப்பான், திமுகவில் 60 விழுக்காடு இருப்பான், பிஜேபியில் இருப்பான். அவங்க திட்டமிட்டு சேர்க்குறாங்க. இருக்கிற அத்தனை ரவுடிகளும் எங்கே போயிருக்கு இந்த நீங்கள் 5 ஆண்டுகளில் பாருங்கள். எல்லாம் பிஜேபி தான் பொறுப்பு வாங்கியிருக்கான். நாம் தமிழர்கள் யாரும் கிடையாது. யார் சொல்லுங்கள்? ஒருத்தர் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் இருந்தால் நீக்கிட்டு போகிறோம். அப்படி யாரையும் சேர்ப்பதில்லை. சந்தேகம் வந்தால் கூட சேர்ப்பதில்லை.
முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சியில் அப்படி இருக்கும். எப்படி இருக்குன்னா, பரிச்சார்த்த உறுப்பினர்னு சேர்ப்பாங்க. உறுப்பினை சேர்த்து 3 ஆண்டுகள் அவர்களை பின்தொடர்ந்து, அதுக்கப்புறம் தான் அவங்கள சேர்ப்பாங்க. நாங்க வந்து அதுக்கு இப்ப கொஞ்சம் நவீனமா இந்த அறிவியல் இணையதளத்தின் மூலமா சில பேரை சேர்க்கிறோம். தெரியும், அந்த ஐபிஎல் போராட்டத்த போது தம்பி ஒரு காவல்துறையை அடிச்சுட்டான். எங்க யாருக்குமே தெரியல. நாம் தமிழர் கட்சி ஆனா உண்மையிலேயே தெரியல. பார்த்தா அவங்க இணையதளத்தில சேர்த்துருக்காங்க. இப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இனிமேல் அங்க கட்சிக்காரர்கள் சேருன்னா, உள்ளூர்ல இருக்க பொறுப்பாளர்களுடைய கையெழுத்து இருக்கணும். அவர்களுடைய பரிந்துரையின் பேர் தான் சேர்க்கணும்னு திட்டமிட்டோம். ஒரு சவரன் நடக்கும்போது தானே அப்படி சேருவோம். ஆனா 99.9 விழுக்காடு எங்கள் கட்சியில் எல்லாமே நேர்மையாளர்கள். இந்த மாதிரி தவறு ஏதாவது இந்த மாதிரியாவது, அதுவும் எங்களுடைய சக்திக்கு மீறி நடக்கிறது இது. நாங்க சந்தேகப்பட்டால் கூட கட்சியில் சேர்க்கறதில்ல. ஏன்னா அப்படி கட்சி நடத்த வேண்டிய அவசியமும் இல்ல. கண்டிப்பா சார். நேரம் ஒதுக்கி பல கேள்விகளுக்கு பதிலளிச்சீங்க. உங்க நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Taste the Daily.